இத்தனை அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் வந்து நீட் வேண்டான்னு சொல்லியிருக்காரு, மும்மொழி கொள்கை வேண்டான்னு சொல்லியிருக்காரு, அப்புறம் வந்து கவர்னர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லும்போது அது வந்து புரிதல் இருக்கான்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்தவரை நீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் தெரியும் சகோதரர்களே, நீட் வந்து 2013 வந்து இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் இந்தியா. 2018 தமிழ்நாட்டில், நீங்கள் 2018 வந்து தமிழ்நாட்டில் 39.56, 2019 48.50, 2020 57.44. நீட் தேர்வில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தமிழகத்தில் மட்டும் 2024 36,330 பேர் தமிழ் வழியில் நீட் தேர்வை எழுதியுள்ளனர். தமிழ் வழியில் எழுதினாங்கன்னா இட் ஆல் பீப்புள் ஆர் தி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். சிபிஎஸ்சி ஸ்கூலில் இருக்கிறவங்க மட்டும் எழுதலை, தமிழ் பயின்று கொண்டிருக்கின்ற மாணவர்கள் எழுதுகிறாங்க. அப்போ த்ரூ அவுட் த கண்ட்ரி இப்போ பெரிய லெவலில் வந்து நீட்டை வந்து ஆதரிச்சு தான் போயிட்டுருக்காங்க. ஒரு திறமையை எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போலீஸுக்கு வந்து ஆள் எடுக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் எந்த ஒரு தேர்வும் கிடையாது, நீங்கள் எல்லாம் போலீஸ் வேலைக்கு சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? தேர்வு ஒன்று இல்லாமல் எப்படி ஒரு தகுதியை வந்து நிர்ணயிப்பது? ஸோ தகுதியை நிர்ணயிப்பதுக்கு ஒரு தேவை, நீட்டு தேவை தான். அப்போ நீட்டு தேவையில்லை எதை வச்சு சொல்கிறீங்க? இட் இஸ் இன்க்ரீசிங், எவ்ரி இயர் இட் இஸ் இன்க்ரீசிங். ஒவ்வொரு வருடமும் வந்து எழுதுபவர்கள் அதிகமாகிறாங்க. 100% தமிழகத்திலிருந்து பார்த்தீங்கன்னா தமிழக மாணவர் பிற மாநில மாணவர்கள் போட்டியாக இந்த ஆண்டு அதிக தேர்ச்சி பெற்றுள்ளார்கள், முன்னிலையில் இருக்காங்கன்னு போடுறாங்க. அப்புறம் எப்படி நீட் வேணான்றீங்க? படித்து பார்க்கணும், இதெல்லாம் படித்து பார்க்கணும். ரிட்டன் டேக்கன் எவ்ரிதிங் படித்து பார்த்துட்டு பேசணும். மும்மொழி கொள்கைன்றீங்க, மும்மொழி கொள்கை வேண்டான்றீங்க. ஆனால் உங்கள் குடும்பத்தில் எல்லாம் ஹிந்தி படிச்சுக்கிறாங்க. நீங்கள் வந்து கேரளா போனாலும் சரி, கர்நாடகா போனாலும் சரி, ஆந்திரா போனாலும் சரி, ஹிந்தியில் பேசினா எல்லாருக்கும் புரியுது. அப்போ ஹிந்தியை படிக்கக்கூடாதுன்னு எப்படி சொல்லலாம்? அது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கவங்க தமிழ் கற்றுக்கூடாது, சிபிஎஸ்சிக்கு மட்டும் ஏன் வந்து ஆங்கிலம் ஹிந்தி கற்றுக்கலான்றீங்க? அவங்களுக்கு மட்டும் சாய்ஸ் ஏன் கொடுக்குறீங்க? ஒய் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஆர் நாட் கிவன் a choice to learn ஹிந்தி? அவர் கொடுத்து பாருங்க படிக்கிறாங்களா இல்லையான்னு. ஸோ மும்மொழி கொள்கை வரவேற்கத்தக்க ஒன்று. இட் இஸ் அ ஹைலி ஸ்போக்கன் லாங்குவேஜ் இந்த கண்ட்ரி, இல்லையா? நேஷனல் லாங்குவேஜ் இல்லை தான், ஆனால் அதிகமாக பேசுவது ஹிந்தி மொழி. நம்ம ஆங்கிலம் வந்து 300 ஆண்டுகளுக்கு மேலே ஆங்கிலேய நாட்டை ஆண்டனால அந்த மொழியை நம்ம கற்றுக்கிட்டோம். ஒரு காமன் லாங்குவேஜ்னும் போது ஹிந்தி, அது கற்றுக்கிற என்ன தப்பு? சிபிஎஸ்சியில் வச்சுருப்பீங்க, அங்கே வைக்க மாட்டீங்களா? பல பள்ளி மாணவர்களை வந்து பேட்டி நான் பார்த்தேன், எங்களுக்கு ஹிந்தி கற்றுக் கொடுக்குற வாய்ப்பை தாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் உணர்ந்து பார்க்கணும். கவர்னர் வேண்டான்னு சொல்கிறாரு. அம்பேத்கருடைய படத்தை மிகப்பெரிய ஒரு கட்டோடு வச்சுருக்கார் விஜய். அப்போ அம்பேத்கர் இயற்றிய அந்த கான்ஸ்டியூஷன் டெலிபரேட்டட் பை அம்பேத்கர் சேர்மன், அவர் சொல்கிறதுல தான் கவர்னருடைய இது இருக்குன்றாங்க. அப்போ நாளைக்கே நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்வேரிங் அண்ட் செரமனி யார் நடத்துவா? கவர்னர் நடத்தக்கூடாதா? அப்போ நீங்கள் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவீங்களா? ஸோ என்ன சொல்கிறான்னு புரிஞ்சுக்கிட்டு பேசணும். ஸோ இதெல்லாம் எனக்கு ஒப்புதல் கிடையாது. ஆனால் அவர் அரசியல் பயிலுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நான் வந்து ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்கிறவங்களுக்கும் ஹிந்தி கற்றுக்குங்க வாங்க அப்படின்னு சொல்லணும். ஒன்னே ஒன்று தான், சப்கே சாத்ன்றார் பிரதமர் அவர்கள். அனைவரும் ஒன்றுபடுத்தி ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும். சமத்துவ கொள்கைக்கும் ஒற்றுமைக்கும் சம்பந்தம் உண்டு. அந்த சமத்துவன்ற வார்த்தை பாரதிய ஜனதா கட்சி ஃபுல்லாகவே இருக்குது. யாருமே வந்து இந்த மண்டபம் நடத்துறது வந்து இஸ்லாமிய சகோதரருடைய மண்டபம். அது இன்றைக்கி நாங்கள் எங்கள் மீட்டிங் நடத்துறது வந்து பாரதிய ஜனதா கட்சி மீட்டிங். இஸ்லாமிய சகோதரருடைய இடத்துல இடம் கொடுத்துருக்காருன்னா அவங்க மனசில் நாங்கள் இடம் பிடிச்சதா இருக்கும். தவறான ஒரு புரிதல் தேவையெல்லாம். இப்போ வந்து நம்ம ட்ரெயின் விட்டுருக்காங்க வந்தே பாரத், அதில் வந்து முஸ்லீம் ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? சிந்திச்சு பார்க்கணும். நீங்கள் படிப்படியாக அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில. பாரதிய ஜனதா கட்சியின் அப்பொழுக்க ஆட்சியை எப்படி நம்ம வந்து இந்த தாக்கத்தை மக்களிடம் சென்று அடையாமல் செய்வதற்கு அவங்க எடுக்கிறது. ஒரு வேடிக்கையாக ஒருத்தர் சொல்கிறார், நீங்கள் வந்து ஜனகண மண்டலேருந்து திராவிடத்தை வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு. ஜனகண மண்டல சொன்னது வந்து நல்லா புரிஞ்சுக்க அன்பு சகோதர சகோதரிகளே. பஞ்சாப சிந்து குஜராத் மராட்டா திராவிட உட்கல வங்கான்னு சொன்னதுக்கு காரணம், நார்த்தில் உள்ள பஞ்சாப சிந்து குஜராத்னு சொல்லும் போது, தமிழ்னு சொல்லும் போது திராவிடம் என்பது இங்கே உள்ள 4 மொழிகளை சேர்ந்ததை சொன்னாங்க. அது எப்படி நீங்கள் தூக்குவீங்க? எந்த இடத்துல இருக்கணுமோ அது இருக்கணும். ஆக திராவிடம் சொல்லி இங்கே வந்து கேட்டது தமிழ் அப்படின்றது வந்து மறந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் நினைக்கலாம், அண்ணா சீமானை வந்து சரத்குமார் ஆதித்து பேசியிருக்கான்னு. சில கொள்கைகள் சில பேர் சொன்ன நல்லது இருந்தால் எடுத்துக்கலாம், தீவை இருந்தால். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.